ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான கடைசி மெடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வாரத்தோட இந்த மெடல் டெஸ்ட் பிளானை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏப்ரல் 25 ஓகேங்களா? ஏன்னா ஏப்ரல் 25 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. ஓகேவா? ஏப்ரல் 25 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் காலைல ஒரு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? நம்ம எக்ஸாம் அதுக்குள்ளே வந்து முடிச்சிடும். சரியா? அப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த மெடல் டெஸ்ட்டை வந்து முடிச்சிட்ட பிறகு ஒரு ஓவரால் ரிவிஷன் பிளானை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏப்ரல் 25க்கு அப்புறம் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்த நெக்ஸ்ட் 6 டேஸ்க்கு உண்டான ரிவிஷன் பிளானை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த மெடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு 5 டேஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா மே 1 அல்லது மே 5 பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து 60 டேஸுக்கு உண்டான பிளான். ஓகே, அந்த 60 டேஸ்க்கு உண்டான பிளானை வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் போயிட்டுருக்கோம். அதேமாதிரி வந்து ஜிகே வந்து லெசன் வைஸ் போயிட்டுருக்கோம். இப்போது அந்த 6 டேஸ் ரிவிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா கொண்டு போக போகிறோம். அது தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகே இருக்கட்டும், எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா கொண்டு போக போகிறோம். ஒரு பக்காவான வந்து பிளானை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த 60 டேஸ்க்குண்டான பிளானை நான் ஏப்ரல் 25க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த வாரத்தோட நம்ம இந்த மெடல் டெஸ்ட் பிளானை வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். க்ரௌன் மெடல் டெஸ்ட். ஓகே, க்ரௌன் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரீடம். ஓகேவா? அதாவது இந்த வெற்றி வாகை சூடும் பார்த்தீங்களா, கிரீடம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மகுட மெடல். ஓகேவா? அதாவது 5 ஷெடியூலுமே வந்து அந்த 5 மெடல் டெஸ்ட்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு கௌரவிக்கிற மாதிரி ஒரு கிரீடம். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து வின்னர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு சிம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெடலுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா க்ரௌன் மெடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த வாரத்தோட பிளான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இது வரைக்கும் நம்ம 9th புக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் வந்து 10th புக்கு. 10th புக்கோடு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் அதை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இயலுமே வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சிலபஸுக்கு மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஏன் அப்படின்னா எக்ஸாம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது, ஒரு யூகம் கிடையாது. அப்படின்னும் போது நம்ம ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? சிலபஸில் கவர் ஆகிறது நம்ம ஓரளவுக்காச்சும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரளவு வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம படித்து வச்சு ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? அப்போ நம்ம 10th புக் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுப்போம். ஓகே, அப்போ 3 பார்ட் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. ஓகே, டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த டெஸ்ட்டு மொத்தம் 100 மார்க் உண்டான நம்ம டெஸ்ட் இருக்குமா, 100 கொஷின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 ஃபஸ்ட்டு டேர்மும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து செகண்ட் டேர்மும், வெட்னஸ்டே வந்து தேர்ட் டேர்மும் நம்ம வந்து பார்த்தலாம். ஒரு டேர்முக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 இயல் வச்சுருக்கோம். ஓகே, மொத்தம் 3னா 9 இயல் இருக்குது. அப்போ அந்த 9 இயல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு உண்டான பிளான். ஓகேவா? அப்போ தமிழ்னும்போது மொத்தமாக வந்து இந்த 9 இயலை ஒரு நாளைக்கு 3 இயல்னு சொல்லிட்டு படிக்க போகிறீங்க. அதுக்கும் வந்து என்ன படிக்குன்றதை நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் வந்து படித்தா போதும். சரிங்களா? மொத்தமாக வந்து 100 கொஷின் வந்து நம்ம இந்த லைவ் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். ஓகே, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 6 மணிக்கு. ஓகே, ஈவினிங் 6 மணிக்கு வந்து லைவ் வரும். சரிங்களா? அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக சொல்லிவிடுவோம் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா பிரித்து எழுதுக அண்டு சேர்த்து எழுதுக. ஓகேவா? ஏன்னா இது நம்ம வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இது ரெண்டுமே வந்து 6 to 10th வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து பிரித்து எழுது சேர்த்து வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து 6வதுலேருந்து 9 வரைக்கும் படிச்சிட்டிங்க. அப்போ 10th புக்கு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த பிரித்து எழுது சேர்த்து நீங்கள் படிச்சினா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொல்லும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். பிறமொழி சொற்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வடமொழியில் என்ன இருக்குது அதை நம்ம தமிழ், போர்ச்சுகல், உருது இந்த மாதிரி வந்து பிறமொழியில் இருக்கக்கூடிய சொல்லுக்குண்டான தமிழ் சொல் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல பொருள் தரும் ஒரு சொல். ஒன்றா இருக்கும், ஆனால் அதுக்கு பல பொருட்கள் இருக்கும்.
இப்போ திங்கள் அப்படின்னா வந்து திங்கள் என்பது மாதத்தையும் குறிக்கும், கிழமையும் குறிக்கும், நிலவையும் குறிக்கும். ஸோ அப்போது திங்கள்ன்றது ஒரு சொல் தான், ஆனால் பல பொருள் தருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நம்ம வந்து புத்தகத்தில் புக் பேக் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சிடாலே போதுமானது. இந்த 6ஆவதுலேருந்து 10 வரைக்கும் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே போதுமானது. ஓகே. ஸோ இந்த வாரம் இலக்கண டாபிக் வந்து பார்த்தா மொத்தம் 4 டாபிக் வந்து கொடுத்துருக்கும். 4மே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 to 8 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேட்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? ஸோ அதனால் அந்தளவுக்கு முக்கியமான டாப்பிக்கை படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து திருக்குறள் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 அதிகாரம். கல்லாமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல். கல்லாமை, விருந்தோம்பல், அரண். இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 30 குறள் இது மாதிரி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிதம். இது எல்லாத்துக்கும் உண்டான வீடியோ கிளாஸும் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஆல் டாபிக்ஸ்க்குண்டான வீடியோ கிளாஸ். ஓகேவா? நம்ம வந்து சேனலே இருக்குது. அது நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து மெஷர்மெண்ட் அளவைகளை வந்து 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் ரெண்டுமே கலந்து. ஓகே. மொத்தமாக வந்து ஒரு 15 கொஷின் இதுலேருந்தும் ஒரு 5 கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் வந்து 21லேருந்து 25 பார்ட். இதில் வந்து 2 பார்ட் போட்டிருக்கேன். மீதி பார்ட் வந்து இந்த வாரம் வந்து நான் போட்டுருவேன். சரிங்களா? ஸோ அப்போது அளவைகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் மொத்தமாக சேர்த்து ரெண்டுமே சேர்த்து படிச்சுக்குவோம். மெஷர்மெண்ட் ஃபுல்லாகவே படிச்சிடணும். ஓகேவா? செவ்வகம், கனச்செவ்வகம், சதுரம், உருளை, நாற்கரம், முக்கோணம், சரிவகம், சாய் சதுரம் இது எல்லாமே வந்து ஒன்றா கலந்து வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த பொது அறிவுன்னு பார்க்கும்போது மொத்தமாக வந்து இந்த வாரம் 5 லெசன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாடு மானுட புவியியல், மானுட புவியியல், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஓகேவா? ஸோ 10th புக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே. ஏன்னா 10th புக்கில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்படின்னும்போது 10th புக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லைவ் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 days ஒன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஊரக பொருளாதாரம் வச்சுப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக் வந்து முடிச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை போராட்டம் இது வந்து மண்டே. டியூஸ்டே இது வச்சுக்கலாம். இது தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். வெட்னஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவும் இது 2. ஏன்னா இது படித்த அடுத்த லெசன் இது வராமல் இருக்கும். ஓகே. ரெண்டுமே சேமாக தான் இருக்காமல் இருக்கும். ஸோ அப்போ வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வருது. ஓகேவா? ஸோ வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு இதில் வச்சுக்கலாம். 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாடு போய் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஓகேவா? இது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் அது உங்களுக்கு இப்போவே முன்னாடியே வந்து கொடுத்துருது. ஓகேவா? ஸோ இந்த 5 லெசனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 days முடிக்க போகிறோம். 5 lessons. ஓகே. ஒரு லெசன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா 1 day வந்துடும். அதை மட்டும் வந்து சேர்த்து வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் இதை நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம சொல்லக்கூடியதான். இப்போ 10th புக்கில் வந்து மொத்தம் 9 இயல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இயலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் இருக்க டாப்பிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயலுக்கு முன்னாடி மொழித்திறன் பயிற்சி இயல் இலக்கணம் இது கம்பல்சரி படிக்கணும். இது எக்ஸாமில் கவர் ஆகலை அப்படின்றத தாண்டி ஏன்னா இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னும்போது அதை நம்ம வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்தா யூனிட் 7ல் கவர் ஆகக்கூடிய டாபிக் இந்த அறிஞர்கள், தமிழ் தொன்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருக்குறளும் அதன் விளக்கமும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 குறள் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 6 to 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 30 குறள் பார்த்துருப்போம் ஒரு ஸ்டாண்டர்டில். ஆனால் 9th 10th மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 20 2 பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 40 குறள் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது செய்யுள் பகுதி. ஒவ்வொரு செய்யுள் பகுதி பின்னாடி அந்த சொல்லும் பொருளும் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அதை பொறுத்துக்கலை, பொருந்தாது, ஓகே, சரியான பொருள், எதிர்ச்சொல் இந்த மாதிரி எந்த ஆங்கிள்னா கொஸ்டின் கேட்கலாம். அதையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த தமிழ் சிலபஸில் வந்து கவர் ஆகிற டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1ல் வந்து அன்னை மொழி இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரன் எழுதிய ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தமிழ் சொல்வளம் இது வந்து தேவனைய பாவனுடைய ஒரு கட்டுரையிலேருந்து எடுத்து கொடுத்த ஒரு டாபிக். ஓகேவா? இதில் ஆக்சுவலாக வந்து இது நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கணும். இது தேவனைய பாவன டாப்பிக்கில் மட்டும் இல்லாமல் மரபு பிழையிலையும் வந்து இது ரொம்ப 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 முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. சரியா? ஸோ அப்போ மரபு பிழைக்கு வந்து நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் சொல்வளம் படித்தா மட்டும்தான் நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே இயல் 1ல் இரட்டொரு மொழிதல்.
சந்தக்கவினி. ஏன்னா இரட்டை மொழியில் நமக்கு வந்து சிலபஸில் ஸ்லேடட் டாபிக் இருக்கிறதுனால இதையும் சேர்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அடுத்து இயல் 8ல் காலக்கணிதம். இது யார் அப்படின்னா கண்ணதாசனுடைய ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இயல் 9 வந்து தேம்பவாணி. இது வீரமாமுனிவருடைய ஒரு செய்யுள் பகுதி. ஓகேவா. இந்த தேம்பவாணியில் வந்து இயேசுநாதரை பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இயேசுநாதர் ப்ளஸ் அருளப்பர், அது புனித யோசப் அப்படின்னு சொல்லி பற்றி அவரை பற்றின விஷயங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே கலந்த டாபிக் தான். ஓகேவா. ஸோ சிலபஸில் டாபிக் இதுதான். ஆனால் அதுவும் இதை மட்டும் படிக்கவும் கிடையாது. ஒவ்வொரு இயலுக்கு இருக்கக்கூடிய மொழித்தின் பயிற்சி, இயல் இலக்கணம், சொல்லும் பொருளும், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் படிக்கணும். இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த வாரத்துக்கான டாபிக் போர்ஷன் என்றதை நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ லைவ் டெஸ்ட் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறோம். ஓகேவா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சொல்லுதான் 100 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் தமிழ் 50 அப்படின்னா மேக்ஸ் 20, ஜிகே வந்து 30. இது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகே. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய 5th டெஸ்ட். ஓகே. இது எத்தனை டெஸ்ட்டு? 5th டெஸ்ட்டு. ஓகே. இந்த டெஸ்ட்டோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் மெடல் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறோம். சரியா. ஸோ அடுத்தடுத்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓவரால் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸுக்கு போட போகிறோம். ஓகேவா. ஸோ அது என்னத்தை நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. ஸோ நம்ம கொடுத்த டாபிக் வரைக்கும் நல்லா தரவாருங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா சிலபஸ் வந்து கொண்டு போக போகிறோம். அதேமாதிரி கிளாஸுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோக்கஸ்டாக படிங்க. ஓகேவா. ஸோ கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரத்தோட நம்ம வந்து மெடல் டெஸ்ட்டை வந்து நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா. சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.